என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க நியாய அநியாயங்களை தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. தேல் போன்ற குணம் கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விசபத்தனமும் இவர்களிடம் அதிகம் காணப்படும். தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பாங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பாங்க. பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படியேப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் எங்களுக்கு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக சொல்யூஷன் வழங்கப்படுது. மேலும் இவர்களிடம் பெரிய நடிகைகளும் ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மற்றும் தொழில் விஷயத்தில் எப்படிலாம் இருக்க போகுது என்று தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் குரோதி வருடமானது விருச்சிக ராசிக்கு மிகவும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவே அமைய இருக்குது. நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது. புதிதாக தொழில் தொடங்கவும், வேலையில் பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடத்துல இடமாற்றம் கிடைக்கவும் சாதக சூழல் நிலவுங்க. உடல்நல பிரச்சனைகள், நோய்கள் தீருவதோடு கோர்ட் வழக்கு போன்ற விஷயங்களில் நமக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும். மேலும் சாதக தீர்ப்பும் உங்களுக்கு வரும். இதுவரை இருந்த நீண்ட நாள் போராட்டம், மனக்கவலைகளும் தீரப்போகுது. நிவர்த்தி அடையவும் சாதகமான காலமாகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகுது. இந்த புத்தாண்டுல சற்று மனக்கவலை, மனக்குழப்பம், சஞ்சலங்கள் இருக்கலாம். இருப்பினும் அதை நினைத்து நீங்க கவலை அடையவும் தேவையில்லை. படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறைந்து நல்ல ஒரு நாளாகவே அமைய போகுது. விருச்சிக ராசியினருக்கு மற்ற ராசியினரை விட மிகவும் சிறப்பானதாகவும் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் அமைய போகுதுங்க. உங்களின் உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை உடனே மருத்துவரை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்வது தான் நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த ஆண்டு ஏற்படாது. மேலும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆண்டாகவே அமைய போகுது. மேற்படிப்பு தொடர்பான முயற்சிகள்லையும், எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைத்து படிக்கவும், நினைத்த மதிப்பெண் பெறவும் இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு சாதகமான காலமாகவே அமைய போகுது. மேலும் பெண்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கவும், நண்பர்கள் மூலம் ஆதாயம், ஆதரவு பெறக்கூடிய நிலையும் இருக்குங்க. மேலும் பெண்கள் ஆடை நகைகள் வாங்குவது போன்ற நற்பலன்களும் கிடைக்குங்க. கலைத்துறையினருக்கு நல்ல காலமாக அமைவதோடு உங்களின் திறமையும் வெளிப்பட போகுது. உங்களுடைய புகழும் ஓங்கி காணப்படும். புதிய வாய்ப்புகள், பெரிய இடத்திலிருந்து வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. அதை சரியாக பயன்படுத்தி உங்களின் திறமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அரசியலில் உள்ளவங்களுக்கு மிகவும் பிரமாதமான காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அரசியல் சூழல்ல அதி அற்புதமான பலன்களும் கிடைக்குங்க. நினைத்த விஷயங்களை செவனே செய்து முடிக்க முடியும். புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களின் பெயர், புகழ், அந்தஸ்தும் உயரக்கூடியதாகவே இருக்கும். அடுத்து விருச்சிக ராசியின் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரையில் நல்ல ஒரு சுப பலன்களையே அதிக அளவில் பெறக்கூடியதாக அமைய போகுது. விசாக நட்சத்திரத்திற்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை என்று சொல்லலாங்க. மேலும் பல நல்ல பலன்களே அதிகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்திற்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் மிகவும் அதி அற்புதமானதாகவே அமைய போகுது என்றே சொல்லலாம். எந்த விதத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் தங்கு தடையின்றி ஜெயமாகக்கூடிய காலமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையுதுங்க.
அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இருப்பினும் உடல்நிலையில் மட்டும் சிறிது கவனம் உங்களுக்கு தேவைப்படுது. இதே போல யாருக்கும் நீங்கள் கடன் கொடுப்பதோ வாங்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் விருச்சிக ராசி அன்பர்கள் பழனியில் உள்ள திருவாவினன்குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. அதே போல ராமாயணத்தை நித்தியபடி பாராயணம் செய்வது, ராமாயண கதைகளை கேட்பதும், ராமர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதன் மூலமாக உங்களின் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல பலன்களை பெற்றிடலாம். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் உருவாக போகுதுங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க போகுது. சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியும் அடைய போகிறாருங்க. சனி பகவான் கும்ப ராசியில பயணம் செய்யவும் இருக்கிறாரு. குரோதி ஆண்டுல கிரகங்களின் மாற்றங்களால விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன பலன்லாம் கிடைக்க போகுது என்று தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம். மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காலத்திரஸ்தான குரு குரோதி ஆண்டுல குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுது. லாபஸ்தானம் தைரியஸ்தானங்களின் மீது குருவின் பார்வை விழுதுங்க. இதனால உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமான திருமணம், கூட்டு தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல் ஆகிய காரகங்களை குறிப்பிடும் ஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால வேலை தொழிலில் முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகலாம். பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். மேலும் வர வேண்டிய பாக்கிகள், வரும் கடன்களும் அடைபட போகுதுங்க. குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நேரமும் வந்துவிட்டது. குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களும் தீரப்போகுது. வெளிநாடு தொடர்புடைய வேலைகளும் அமையும். சம்பாதிக்கும் பணம், சொத்து, வசதி வாய்ப்பும் பெருக போகுதுங்க. குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார். சுபகாரியம், திருமணம், கூட்டு தொழில் போன்ற நன்மைகளையே உங்களுக்கு செய்வாருங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால பொருளாதார நிலையில இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே அகன்றுவிடும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கிகள் வரும். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் அடைக்கப்படும். வருமானத்தால் உங்களுக்கு சேமிப்பும் அதிகரித்தே காணப்படும். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால சசமகா யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பமும் அமைய போகுது. சுகஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 7ஆம் பார்வையால உங்களின் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுறாருங்க. வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றமும் கிடைக்க போகுது. வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டி கூட நீங்க இருக்கலாம். பதவி உயர்வு நீண்ட இழுபறிக்கு பின்னர் கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு செல்லும் யோகத்தை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகிறாரு. இதுவரை இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்து ஒரே ஒரு இடத்துல நிலையாக இருக்க வாய்ப்பு அமைய போகுது. இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வரப்போகுதுங்க. இந்த குரோதி ஆண்டுல உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு விடிவு காலம் வந்து விட்டது. தொட்டது தொடங்க போகுது. தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு குறையும். செய்யும் முயற்சிகளில் கண்டிப்பாக அதிகப்படியான வெற்றியும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் அமைதியும் நிலவுங்க. கருத்து வேற்றுமையால் பிரிந்திருந்த தம்பதியர் இனி ஒன்று சேரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. கேது பகவான் தொழிலில் முன்னேற்றத்தையும் வீடுமனை வாங்கும் யோகத்தையும் கொடுக்க போகிறாரு. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கி சந்தோஷம் அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைய போகிறது, என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். மேலும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக அவங்களுக்கு எப்படி கோடீஸ்வர யோகம் ஏற்பட போகுதுன்னு பார்த்தோம். அவர்களுடைய தொழிலெலாம் எது மாதிரி அமையும் அதை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற
பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய வீடியோ பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.